வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடைசி கடிதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் எழுதிய கடைசி கடிதம் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபமாகும். இக்கடிதம் பவுல் அப்போஸ்தலனின் கடைசி வார்த்தைகளை கொண்டிருப்பதால் நாம் இந்த கடிதத்தை கடைசியாக சிந்திக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து பவுலின் கடிதங்களை தியானிக்க ஆரம்பித்த நாம் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்துடன் பவுலின் கடிதங்களை பற்றிய தியானத்தை முடிக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய 2ஆம் நிருபமானது பவுல் அப்போஸ்தலனின் இறுதி வார்த்தைகளையும் அவருடைய கடைசி விருப்பத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுல் முதலாவதாக ரோம் நகரில் சாதாரண சிறையிருப்பில் இருந்தார். அங்கே அவர் 2 போர்ச்சேவர்களுக்கு நடுவில் சங்கிலியால் கட்டப்பட்டவராய் காணப்பட்டார். அப்பொழுது தம்மை பார்க்க வந்த ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். விரைவிலேயே இச்சிறையிருப்பிலிருந்து விடுதலை அடைந்தார். ஏற்கனவே பவுல் ரோம திருச்சபைக்கு தெரிவித்த வண்ணம் அவர் விடுதலை பெற்றவுடன் ரோம திருச்சபை மக்களின் உதவியுடன் ஸ்பானியா நாட்டிற்கு ஊழியத்திற்கு சென்றார். திருச்சபை வரலாறு இந்த சான்றுகளை கூறுகிறது. ஸ்பானியா நாட்டில் தம்முடைய ஊழியத்தை முடித்துக்கொண்டு எபேசு பட்டணத்திற்கு வந்தார். எபேசு பட்டணத்திலிருந்து துரோவா பட்டணத்திற்கு பவுல் சென்ற போது மிகவும் பயங்கரமான நிகழ்ச்சி ரோம பேரரசையே கலங்க செய்தது. பவுல் துரோவா பட்டணத்தில் இருக்கும்போது ரோம பேரரசனான நீரோ மன்னன் ரோம நகரை தீயிலிட்டு கொளுத்தினான். ஆனால் தந்திரமாக பழியை விசுவாசிகள் மீது சுமத்தினான். ஆகவே ரோம பேரரசில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் யாவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது விசுவாசிகளை அனைவரும் பகைத்தார்கள், கொடுமையாக நடத்தினார்கள். அரசாங்கம் மட்டுமின்றி ஒவ்வொரு ரோம குடிமகனும் விசுவாசிகளுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். இந்த சமயத்தில் கிறிஸ்துவின் சீசர்கள் அனுபவித்த துன்பங்களை பேதுருவின் கடிதங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீரோ மன்னனின் கொடூரமான செயலால் விசுவாசிகள் மிகவும் பயங்கரமாக நினைத்து பார்க்கக்கூடாத அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள். அக்காலத்தின் திருச்சபைகளுக்கு பவுலும் பேதுருவும் சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள். ஆகவே திருச்சபை தலைவர்களாகிய இவர்கள் இருவரும் ரோம பேரரசால் மிக முக்கிய எதிரிகள் என கருதப்பட்டார்கள். இச்சூழ்நிலையில் துரோவாவில் இருந்த பவுல் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது தீமோத்தேயு பவுலுடன் இருந்தார். பவுலை கைது செய்தவர்கள் மிகவும் மோசமாக நடத்தினார்கள். அதை பார்த்த தீமோத்தேயு அதிகமாக உடைந்து போனார். தீமோத்தேயு பவுல் மேல் காட்டிய இந்த அன்பை தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் காண்கிறோம். இந்த வசனத்திலே உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்ற ஒரு வார்த்தையை பவுல் உபயோகிக்கிறார். இந்த வார்த்தை தீமோத்தேயு அடைந்த வேதனையை குறிக்கிறது. பவுலை மிகவும் கேவலமாகவும் கொடூரமாகவும் நடத்தியதால் தாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற முடியாது என்ற நிலைக்கு பவுல் வந்தார். இச்சூழ்நிலையிலே மரணத்தின் நாளை எண்ணியபடியே பவுல் தீமோத்தேயுக்கு தம்முடைய 2வது கடிதத்தை எழுதுகிறார். வெகு விரைவிலேயே அடையப்போகும் மரணத்தை நன்கு அறிந்தவராய் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு பவுல் கடிதம் எழுதும்போது, திருச்சபையாரே, உங்களுடைய ஜெபம் எனக்கு விரைவிலேயே விடுதலை கொடுக்கும், நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் விடுதலை பெறுவேன் என்று கூறினார். இதே காரியத்தை பிலேமோனுக்கு எழுதிய நிருபத்திலும் பவுல் கூறினார். ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே இக்காரியத்தை பவுல் கூறவில்லை. ஏனென்றால் தாம் விடுதலை அடைய மாட்டோம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். தம்முடைய மரணம் மிக மிக விரைவில் சம்பவிக்கும் என்றும் அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு இன்னும் சில நாட்களிலே செல்ல இருப்பதை அறிந்து மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை தம்முடைய கடைசி வார்த்தைகளாக தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே பவுல் கூறுகிறார். ரோம் நகரில் உள்ள மமடேன் சிறைச்சாலைக்கு சொல்லுவோமானால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிகுந்த சவாலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மமடேன் சிறைச்சாலையிலே பாதாள சிறை பகுதி ஒன்று இருக்கிறது. இப்பகுதியிலே தான் பவுல் அப்போஸ்தலனை வைத்திருந்தார்கள். சிறைச்சாலையின் பாதாள பகுதியிலே 4 அடி உயரத்திற்கு ஒரு சுவர் இருக்கும்.
அந்த சுவற்றின் மேற்பகுதியிலே கைதிகளின் கால்கள் போகும் அளவிற்கு துளைகள் போடப்பட்டிருக்கும். அந்த துளைகளிலே கைதிகளின் காலை வைத்து விடுவார்கள். கைதிகளின் பாதம் தரையில் பட்டவுடன் கைதியின் கணுக்கால் இரும்பு சங்கிலியால் கட்டப்படும். மேலும் அவர்களின் கைகள் எதிர்ப்புறமாக இருக்கும் அறையின் சுவற்றில் காணப்படும் சங்கிலிகளோடு இறுக கட்டப்படும். ஆகவே கைதி பறந்து செல்லும் பறவை போன்று கைகளை விரித்தவாறு நிற்க வேண்டும். சங்கிலிகள் இறுக்கமாக கட்டப்படுமானால் கைதியானவன் நின்று கொண்டே இருக்க வேண்டும். இறுக்கம் தளர்த்தப்படுமானால் கைதி உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் கைதி எவ்விதத்திலும் கீழே படுக்க முடியாது. ஒரு நாளில் சிறிது நேரம் மட்டுமே கைதியின் கட்டுகள் தளர்த்தப்படும். யோசித்து பாருங்கள், எவ்விதமாய் ஒரு கைதி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று. அது மட்டுமின்றி கைதிகள் சிறை வைக்கப்படும் பாதாள குழிகள் துர்நாற்றத்துடன் இருக்கும். சிறை கைதியாக இருக்கவே முடியாது. நகரத்தின் சாக்கடை தண்ணீரானது சுவற்றின் வழியாக கசிந்து மிகுந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இவ்விதமாய் ரோமர்கள் தங்கள் சிறை கைதிகளை சிறைவாசத்தில் வைப்பார்கள். இரவும் பகலும் இந்த சூழ்நிலையில் இருக்கும் சிறை கைதி நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். சிறை கைதிகள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவித்தே தீர வேண்டும். குற்றம் புரிந்தவர்களை உடனே கொலை செய்யாமல் இவ்விதமாக அணுவாக பாடுகளை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட பாதாள குழியில்தான் பவுல் அடைக்கப்பட்டார். மிகவும் வெறுக்கப்பட்ட பகைக்கப்பட்ட கைதிகளையே இந்த பாதாள குழி சிறைச்சாலையிலே போடுவார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாட்களிலே இவ்விதமான சரீர பாடுகளை பவுல் அனுபவித்தார். இப்பாடுகளின் மத்தியிலே சங்கிலியானது சிறிது நேரம் தாழ்த்தப்படும் போது தமது ஆவிக்குரிய மகனான மிகவும் நேசிக்கப்பட்ட போதகரான தீமோத்தேயுக்கு தனது 2வது கடிதத்தை பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதிய இக்கடிதம் எப்படி நமக்கு கிடைத்தது என்ற கேள்வி நமக்கு வரலாம். பவுல் அதற்கான விளக்கத்தையும் நமக்கு இந்த கடிதத்திலே கொடுக்கிறார். ஒனேசிப்போரு என்ற வயதான மனிதன் பவுலின் விலங்கை குறித்து எவ்வளவேனும் வெட்கப்படாமல் அவரை பார்க்க சென்றார். பாதாள சிறைச்சாலையில் இருப்பவர்களை பார்க்க செல்வது என்பது சுலபமான காரியமல்ல. ரோமர்கள் பவுலை மிகவும் வெறுத்ததினால் அவரை பார்க்க செல்பவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும். அவரை பார்க்க செல்பவர்கள் அவருக்கு அடுத்தபடியாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் பவுலோடு இருந்த சிலர் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இதைத்தான் பவுல் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்று கூறுகிறார். ஆனால் ஒரு சிலர் இந்த சூழ்நிலையிலும் பவுலை விட்டு போகவில்லை. உதாரணமாக ஒனேசிப்போரு என்ற வயதான மனிதர், மருத்துவராகிய லூக்கா பவுலுடன் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட உடனே அனைத்து அப்போஸ்தலர்களும் ஓடி சென்றது போல பவுல் கடுமையான சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அநேகர் அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் ஒனேசிப்போரு என்ற வயதான மனிதர் இக்கடிதத்தை பவுலிடத்திலிருந்து பெற்று பாதாள சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து வந்தார். வேத அறிஞர்கள் இக்கடிதத்தை பவுல் தம்முடைய சொந்த கையால் எழுதவில்லை, பவுல் சொல்ல மருத்துவராகிய லூக்கா எழுதியிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இக்கடிதத்தை வாசிக்கும் நாம் கடிதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்து படிப்போமானால் இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தையில் அடங்கியுள்ள உணர்வையும் உணர்ச்சியையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 2ஆம் நிருபத்தின் ஆரம்ப வார்த்தைகளிலே பவுல் தீமோத்தேயுக்காக இரவும் பகலும் ஜெபிப்பதாக கூறுகிறார். தீமோத்தேயுவை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர் ஜெபிக்கிறார். தீமோத்தேயுக்காக பவுல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். பவுல் இருக்கும் நிலையோ மிகவும் பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலை, தூங்க முடியாத சூழ்நிலை, இரவு எப்பொழுதுதான் கழியும் என்று தவிக்கும் நிலை. இந்த சூழ்நிலையிலும் பவுல் இரவு நேரங்களை ஜெபத்திலே செலவிட்டார். எவ்வளவு மாதிரியான வாழ்க்கை! பவுல் இருந்ததோ நாற்றம் எடுத்த பாதாள குழி. இருந்த போதிலும் ஜெப வாழ்க்கையில் அவர் சோர்ந்து போகவில்லை. உண்மையிலேயே பவுல் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். பவுல் தம்முடைய கடிதங்களிலே அநேகம் பேருக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். அவரிடத்தில் மிக நீண்ட ஜெப பட்டியலே இருந்தது. அத்தனை பேருக்கும் ஜெபிக்க வேண்டுமென்றால் பவுல் உண்மையிலேயே ஜெபத்தில் அதிக நேரம் செலவு செய்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை கவனியுங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாய் இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களில் தீமோத்தேயுவிடம் காணப்பட்ட குணநலன்களை பவுல் வெளிப்படுத்துகிறார். தீமோத்தேயு ஆரம்ப காலத்தில் மிகவும் வெட்க குணமுடையவராயும் மற்றவர்களுடன் பழகுவதற்கு பயந்த சுவாபம் கொண்டவராகவும் இருந்தார். ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுவின் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார். இளம் விசுவாசியான தீமோத்தேயு திடம் பெற்றார். இந்த காரியத்தை பவுல் 6ஆம் வசனத்தில் ஞாபகமூட்டுகிறார். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதன் மூலம் பவுல் கூற விரும்பியது என்னவென்றால், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை குறித்தும் கிறிஸ்துவுக்காக ரோம சிறையில் இருக்கும் நான் உன்னுடைய நண்பன் என்பதை சொல்வதற்கும் நீ பயப்படாமல் இரு. தேவனுடைய பலத்தினால் இதை குறித்து நீ தைரியமாக அனைவருக்கும் சொல் என்றார். பவுல் ரோம சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கையில் அநேகர் தங்களை பவுலுடன் இணைத்து பேசுவதற்கு அஞ்சினார்கள். பவுல் என்றால் யார் என்றே தெரியாது என்ற நிலைக்கு வந்தார்கள். இச்சூழ்நிலையில் தீமோத்தேயுவிடம் பவுல் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். தீமோத்தேயுவே, எனக்கு ஏற்பட்ட பாடுகளினால் விசுவாசத்தை விட்டுவிடாதே. விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு. விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வாயாக. நான் சிறைச்சாலையில் இருப்பதினால் நீ வெட்கப்பட்டு பின்வாங்கி போக மாட்டாய் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. அவர் பாடுகளை தாங்கிக் கொள்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் உனக்கு தருவார். கிறிஸ்துவுக்காக எழும்பி நில் என்று கூறினார். நீ விசுவாசியாக இருக்கிறேன் என்று ஒருவரிடம் சொல்லிவிடாதே. நீ ஒளிந்து வாழ். மிகவும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால், கடினமான துன்பம் நேர்ந்தால் கிறிஸ்துவை மறுதளித்து விடு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லவில்லை. தீமோத்தேயுவே, கிறிஸ்துவின் சீஷனாகிய நீ எதிர்நீச்சல் அடி என்று கூறினார். மேலும் ஊழிய வாஞ்சை கொண்ட பவுல் சுவிசேஷத்தின் மைய கருத்தையும் தீமோத்தேயுவின் அழைப்பையும் கூறினார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். இந்த வசனங்களிலே பவுல் சொன்ன ஒரு உண்மை என்னவென்றால், நான் எதை விசுவாசிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன், மேலும் நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை முற்றும் முடிய வழி நடத்துவார் என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடம் காணப்படுகிறதா? நாம் எதை விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்று உறுதிப்பட கூற முடியுமா? இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்போம். அவரை நம்மை இறுதி வரை நடத்துபவர், நம்மோடு எப்பொழுதும் இருப்பவர். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபமே அவருடைய இறுதி வார்த்தைகளை நமக்கு கூறுகிறது. இந்த நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சுவிசேஷத்தை மிகவும் முக்கியப்படுத்தி கூறுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்ல விரும்பியது என்னவென்றால், தீமோத்தேயுவே, சுவிசேஷத்திற்காகவே நான் இந்த ரோம சிறைச்சாலையில் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நீ மறந்து விடாதே. சிறைச்சாலையில் இருக்கும் நான் எனக்கு வரப்போகிற முடிவையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதெனவென்றால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். நீ இதை நன்றாக அறிய வேண்டும் என்று கூறினார். பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை மிகவும் கொடூரமான கடினமான சிறைச்சாலையில் செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பவுல் தீமோத்தேயுவிடம் கடிதத்தின் மூலம் பேசும்போது அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியாகவோ இறையியல் வல்லுநராகவோ பேசவில்லை. அவர் தீமோத்தேயுவை நோக்கி, தீமோத்தேயுவே, நான் விசுவாசிப்பது எது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் சரியான பாதையில் இருப்பதை எண்ணி மிகுந்த சந்தோஷமடைகிறேன். நான் நம்பும் சித்தாந்தங்களும் சரியானவையே. அதே சித்தாந்தங்களையே நீயும் விசுவாசிக்கிறாய். இந்த சித்தாந்தங்களே நமக்கு தேவையான முக்கியமான காரியம் என்று பவுல் தீமோத்தேயுடன் சொல்லவில்லை.
மாறாக தம் இருதயத்தில் உள்ள காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சித்தாந்தங்களுக்கு எவ்விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் செய்த முக்கியமான பணி என்னவென்றால் உணர்ச்சி மிக்க 5 கடிதங்கள் எழுதினார். தேவன் பவுலுக்கு கொடுத்த ஊழியத்தை சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கடிதத்தின் மூலம் செய்தார். இந்த கடிதத்தின் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக போர் சேவனை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். தீமோத்தேவே, நீயும் என்னைப் போல இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று கூறுகிறார். அதாவது போர் சேவகன் தன்னுடைய தலைமை அதிகாரிக்கு கீழ்ப்படுவதைப் போலவும் தன் நாட்டிற்காக சேவை செய்வது போலவும் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவருக்காக பணி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். போர் சேவகனை எடுத்துக்காட்டாக கூறிய பவுல் மல்யுத்த வீரனையும் விவசாயியையும் எடுத்துக்காட்டுகளாக கூறுகிறார். இந்த 3 எடுத்துக்காட்டுகள் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான அநேக நடைமுறை காரியங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பவுலால் சொல்லப்படும் இந்த எடுத்துக்காட்டுகளை 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனங்கள் வரை வாசிக்கிறோம். ஒரு மனிதன் போர் சேவகனாக நியமிக்கப்படும் போது அவன் யுத்தத்திற்காக அனுப்பப்படுகிறான். அவன் யுத்த காலத்தில் இருக்கும்போது தன் வீட்டில் நடத்திய வியாபாரத்தில் கவனம் செலுத்த மாட்டான். அவைகளை குறித்து சிந்திக்கவும் மாட்டான். அவனது முழு கவனமும் யுத்தத்திலே இருக்கும். தன் நாட்டிற்கு வெற்றி வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவன் முன் வந்து நிற்கும். இதே போலதான் நாம் அனைவரும் போர் சேவகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது தளபதியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. நாம் யுத்தத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இவ்வுலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு சிக்கிக்கொள்ளக்கூடாது. தீமோத்தேவே, நீ ஒரு போர் சேவகன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த உலகப் பொருட்களில் கவனத்தை செலுத்தி விடாதே. போர் சேவகனாய் இரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக போர் சேவகனைப் போல பாடுபட வேண்டும். நமது படை தளபதி இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறார். போர் சேவனை எடுத்துக்காட்டாக கூறிய பவுல் விளையாட்டு வீரனை எடுத்துக்காட்டாக கூறி சில உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறார். எந்த ஒரு விளையாட்டு வீரனும் சட்ட திட்டத்தின்படி விளையாட வேண்டும். ஒவ்வொரு விளையாட்டிற்கும் விதிமுறைகள் உள்ளன. இதே போலவே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கைக்கும் சட்ட திட்டங்கள் இருக்கின்றன, ஒழுக்கங்கள் இருக்கின்றன. விசுவாச வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அநேக ஒழுக்கங்களில் ஒன்று பாடு அனுபவிப்பதாகும். கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும் நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். அவருக்காக நம் பாடுகள் கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அவைகளை தாங்கிக் கொள்வதற்கான கிருபையை இயேசு நமக்கு தருவார். விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக நாம் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேவுக்கு கூறுகிறார். 3வது எடுத்துக்காட்டாக பவுல் விவசாயியை தெரிந்து கொள்கிறார். விவசாயிகளின் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பண்பு கடின உழைப்பாகும். விளைநிலத்தில் வேலை செய்வது என்பது விவசாயிகளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. இந்த காலத்தில் அநேகர் தங்கள் வயல்வெளிகளை எல்லாம் விட்டுவிட்டு வேலைக்காக பட்டணத்திற்கு செல்கின்றனர். ஏன் தெரியுமா? விவசாயியாக இருப்பது, வயலிலே வேலை செய்வது என்பது மிகவும் கடினமான தொழில். விதை விதைக்கும் போதும் விவசாயி கஷ்டப்பட வேண்டும். அறுவடை செய்யும் போதும் விவசாயி கஷ்டப்பட வேண்டும். இவ்விதம் கடின உழைப்பில் ஈடுபட்டால் மட்டுமே விவசாயிக்கு உயர்ந்த பலன் கிடைக்கும். விவசாயி கடினமாக உழைப்பானேயானால் அறுவடை காலத்தில் நல்ல பலனை பெறுவான். இவ்வாறு விவசாயி வாழ்க்கையில் காணப்படும் கடின உழைப்பை பவுல் விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே பவுல் தீமோத்தேயுவை நோக்கி, தீமோத்தேயுவே, சுவிசேஷ பணியில் போதக பணியில் கடினமாக உழை, நல்ல பலனை பெறுவாய், நல்ல விளைச்சலை காண்பாய் என்று கூறுகிறார். தொடர்ந்து பவுல் சுவிசேஷத்தையே முக்கியப்படுத்தி எழுத நாம் காண்கிறோம். சுவிசேஷம் பவுலின் மூச்சாகவே இருந்தது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. 9ஆம் வசனத்தின் இறுதி வாக்கியம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இது உண்மையான வார்த்தை. ரோம சிறைச்சாலையிலே பவுலின் கையானது விலங்கினால் கட்டப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலினால் கைப்பட்ட சூழ்நிலையிலும் கடிதத்தை எழுதினார். அங்கே அவருடைய கை மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இன்றைய உலகத்தில் அநேக தேவ மனிதர்கள் சரீர பிரகாரமான நோய்களால் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவ வசனம் கட்டப்படவில்லை. சிலர் முடியா தன்மையில் இருந்து கொண்டும் தேவ வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பவுலின் சிறைச்சாலை துன்பங்கள், வேதனைகள் வேத வசனத்தை போதிப்பதிலிருந்து
பிரசங்கிப்பதிலிருந்து பின்வாங்க செய்யவில்லை. பவுல் தமது சிறைச்சாலை அனுபவத்தை தேவன் சுத்தம் செய்யும் திட்டமாக கருதினார். இந்த உண்மையை நாம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் வாசிக்கிறோம். பிதாவானவர் கனி கொடுக்கிற கொடியை கண்டறிந்து அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சிறைச்சாலையிலே பவுலின் கைகள் விலங்கிடப்பட்டிருந்தது. ஆனால் அவரால் எழுதப்பட்ட கடிதங்கள் கட்டப்படவில்லை என்பதற்கு திருச்சபை வரலாறு சாட்சியாக இருக்கிறது. பவுலால் எழுதப்பட்ட கடிதங்கள் மூலமாக அநேகம் பேர் தங்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மிடம் இருக்கும் பவுலின் கடிதங்கள் மூலம் தேவன் அநேக மக்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்துமிருப்போம். பவுலின் இந்த வார்த்தைகளில் அவர் அடைந்த பாடுகள் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பவுல் பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் அவர் கூறிய உண்மை என்ன தெரியுமா? அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். தேவனுடைய உண்மையானது மிக பெரிய பாறையை போன்றது. அதை அசைக்க யாராலும் முடியாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாம் என்றுமே மாறாதவராய் இருக்கிற அவர் மேல் உறுதியாயிருப்போம். பவுலின் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது. சில வேளைகளில் நாம் மனபாரத்தினால் ஜெபிக்க கூட மனதற்றிருப்போம். விசுவாசமின்றி அசைந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் கைவிட மாட்டார். ஒரு திருச்சபையிலே மிகவும் விசுவாசியாக இருந்த அம்மாவிற்கு குடலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவரது குடலின் பெரும்பகுதி புண்ணாக மாறியிருந்ததினால் அந்த பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கினார்கள். மருத்துவமனையில் இருந்த அவர்களை பார்ப்பதற்காக போதகர் ஒருவர் சென்றார். போதகரை பார்த்ததும் அந்த அம்மா, இயேசு என்னை கைவிட்டு விட்டார். நான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தேன். ஏன் எனக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். உண்மையிலே பெரிய அறுவை சிகிச்சை நடைபெறும் போது மக்கள் மனதின் அளவிலும் உணர்வுகளின் அடிப்படையிலும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வகையிலும் மிகவும் சோர்ந்தே காணப்படுவார்கள். அவர்கள் முழு சரீரத்தையும் அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட வேதனை தாக்கும். ஆகவே தான் அந்த அம்மா அவ்விதமாக அழுதார்கள். சிலர் மிகுந்த வேதனைகள் துன்பங்கள் வழியாக கடந்து செல்லும் போது வேதாகமத்தை பார்த்தாலே கசப்புத்தன்மை ஏற்படும். ஆனால் அநேகர் வாழ்க்கையின் தாழ்வான நேரங்களில் வேதாகமத்தை வாசித்ததன் பயனாக புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலை போன்று நாமும் கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு நம்மை சுற்றிலும் சத்தமாக ஒளிபெருக்க வைத்து நம்மை தூங்க விடாமல் நம் கண்களுக்கு நேராக விளக்க வைப்பார்களானால் நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்போமா அல்லது விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருப்போமா? இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவை மறுதலிக்கும் போது மட்டுமே நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் கிறிஸ்து நமக்காக எதையும் செய்வாரா? நாம் உண்மையில்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அதாவது தம்முடைய மக்களை கைவிட மாட்டார். தம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் சோர்ந்து போகும்போது அவர்களை உற்சாகப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 2ஆம் நிருபமாகிய தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே அநேக மகத்துவமான உண்மைகள் இருக்கிறது. இந்த உண்மைகளை நாம் தெளிவாக சரியாக கருத்துடன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த கடிதத்தின் பின்னணியத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த கடிதம் எழுதப்பட்ட கால சூழ்நிலை, அனுபவ சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த கடிதத்தை படிப்போமானால் இதில் உள்ள கருத்துக்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களிலே வீடுகளில் 2 விதமான பாத்திரங்கள் வைத்திருப்பது வழக்கம். ஒன்று விசேஷமான பாத்திரங்கள். அவைகளை அவர்கள் விசேஷ நாட்களிலும் முக்கிய விருந்துகளிலும் பயன்படுத்துவார்கள். மற்ற பாத்திரங்களை எப்பொழுதும் உபயோகப்படுத்துவார்கள். ஆக ஒன்று கனத்திற்குரிய பாத்திரம், மற்றொன்று கனவீனத்திற்குரிய பாத்திரம். கனத்திற்குரிய பாத்திரங்கள் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும், கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்டதாக இருந்தன. இந்த நடைமுறை காரியத்தை முன்வைத்து பவுல் தீமோத்தேயுவை நோக்கி கூறியது என்னவென்றால், தீமோத்தேயுவே, கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும் நீ கனவீனத்திற்குரிய பாத்திரமாக நடக்க வாய்ப்பு உண்டு. பிசாசு உன்னை பயன்படுத்த முயற்சிப்பான். ஆனால் நீ சுத்தமாக இருப்பாயானால் நீ எஜமானுக்கு உபயோகப்படுவாய்.
இது உன் கையில் உள்ளது. நீ சாத்தானின் கையில் இருக்கும் பாத்திரமாகவும் இருக்கலாம், தேவனின் கையில் உள்ள பாத்திரமாகவும் இருக்கலாம். நீ பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுவாயனால் நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பாய் என்று கூறினார். மேலும் பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறிய ஒரு அறிவுரை என்னவென்றால், தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று கூறுகிறார். இந்த வசனத்தில் பவுல் முக்கியப்படுத்தி கூறிய காரியம், தீமோத்தேயு பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். போதிக்க வேண்டுமானால் முதலாவது வசனங்களை நம் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வசனத்தின் மூலமாக நம்மை முதலாவது ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒழுக்கமான வாழ்க்கை வாழும்போது மட்டுமே சீஷன் என்று அழைக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் போதிக்க முடியும். அன்பானவர்களே, வேத வசனத்தை ஏதோ வாசிக்கிறோம் என்று வாசிக்காமல் நம் வாழ்க்கையோடு வசனங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். தேவன் நம்மை கனப்படுத்துவார். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.